ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம NTPC ரீசனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் 10 வேரியஸ் கொஷின்ஸ். ஓகேங்களா, எல்லா கொஷினுமே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டை நீங்கள் சால்வ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ரீசனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து 9th வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது NTPC ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, பிகாஸ் ஆஃப் ரீசனிங் கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர்ஸ் நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்பீடு உங்களுக்கு வந்து ரிட்டைன் ஆகும். ஓகேங்களா, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணாமல் இப்போ தான் நீங்கள் ஒரு கேப் விட்டீங்க, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு செட்டு தான் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஒரு செட்டு பண்ண கூட போதும். பட் அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் வந்து ஒரு கொஷின் வந்து ஒரு மேக்ஸிமம் போனால் 1 நிமிஷம், அப்படி இல்லைனா மினிமம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 30 செகண்ட். ஓகேங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்பீடு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து என்ன சொல்கிறது குறைஞ்சிரும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து NTPC ரீசனிங், ஸ்பெசிஃபிக்காக NTPC ரீசனிங் மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், NTPCயில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நீங்கள் சால்வ் பண்ண உங்களுடைய நேச்சுரலாக உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த சைக்காலஜிக்கு வந்துடுவீங்க. அதாவது இப்போ NTPC கொஷின் எடுக்கிறாங்களே அந்த சைக்காலஜிக்கு உங்களுக்கு கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய மைண்ட் செட். அதனால தான் நான் எந்த ப்ரீவியஸ் இயரும் கொஷின் போடாமல் NTPCயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்பெசிஃபிக் செட் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம். ஓகேங்களா, அதனால தான் இந்த விஷயம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நம்மளுடைய சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 10 கொஸ்டினாக போகிறது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். இல்லை எனக்கு ஃபுல் செட்டாக போடு பிரவீன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் போட தயார் தான். ஸோ நீங்கள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன உங்களுடைய தாட்ஸு, இல்லை இதே ஓகேவா எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த 10 கொஸ்டினை பார்ப்போம். லெட்ஸ் see it. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபைட்டர்ஸ், இன்இக்வாலிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னன்னா V லெஸ் தென் T, அதாவது T தான் பெருசு வியை விட. ஓகேங்களா, ஸோ அது வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ ஆகுமா, நீங்களே பாருங்கள், எதிர்முதிரான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நம்ம இப்போயே தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், S லெஸ் தென் Q. ஓகேங்களா, ஸோ இந்த கண்டிஷனாச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுவுமே ஆகலை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து இது டெஃபினட்டாக ஆகிருக்கணும், பட் ஆகலை. ஏன்னா இங்கே பாருங்கள், ஈக்குவல்ட்டாகவும் இருக்குது, லெஸ் தெனாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பாக நம்ம வேலிட்னு சொல்ல முடியாது ஃபைட்டர்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 இஸ் த ட்ரூ. ஓகேங்களா, ஏன் பிரவீன் செகண்ட் வந்து வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இவங்க வந்து Q தான் பெருசு எஸ்ஸை விட அப்படின்ட்டு டெஃபினட்டாக சொல்கிறாங்க கண்டிஷனில். அது வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது பெருசாகவும் இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். அப்படின்னும் போது எப்படி நம்ம கரெக்டாக சொல்ல முடியும்? ஸோ 50-50 தானே இருக்குது. பட் நம்ம கன்க்ளூஷன் வரும்போது நம்மளுக்கு 100% இருக்கணும். அப்போ தான் நம்ம அது ட்ரூவா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, இது வந்து ட்ரூ கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா செகண்ட் கன்க்ளூஷனும் நான் தப்புன்னு சொல்கிறேன். அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். EQD அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. நம்ம ஜஸ்ட் அந்த ஈக்கு 22க்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு தான் பார்த்தாகணும். ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ், நம்ம ஈக்கு வந்து 5, அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? V வரும். V எந்த டினோட் பண்ணுது? 22 டினோட் பண்ணுது. ஸோ அப்போ ஈயோட ஆப்போசிட் நம்பர் என்னவோ அதை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து ஸ்கொயரில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ்? Q கொடுத்துருக்காங்க. Qவோட ஆப்போசிட் நம்பர் வந்து 10, அதை ஸ்கொயரில் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. Dக்கு ஆப்போசிட்டாக W வரும். ஸோ Wயோட நம்பர் வந்து 23, அதை நம்ம ஸ்கொயரில் போடும்போது 23. ஸோ கரெக்டாக போட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஆப்ஷனில் பார்த்தாலே போதும். இல்லை நீங்கள் செகண்ட் செட்லையும் செக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா I வருது. I வந்து பார்த்தீங்கன்னா 9 டினோட் பண்ணுது. 9 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சேமே பார்த்தீங்கன்னா U ஆப்போசிட்டில் வந்து F வருது ஃபைட்டர்ஸ். F வந்து 6 டினோட் பண்ணுது, அதையும் கொடுத்துருக்காங்க. Bக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? Y தான் வரும். Y வந்து 25 டினோட் பண்ணுது. ஸோ 25ம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபைட்டர்ஸ். எஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? H வருது. H வந்து 8 டினோட் பண்ணுது. ஸோ பவரில் 8 போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், M இருக்கா?
ஸோ எம்முக்கு ஆப்போசிட் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? n வருது. n வந்து பார்த்தீங்கன்னா 14 டினோட் பண்ணுது. ஸோ பவரில் 14 போடுறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பார்த்தா கன்ஃபார்ம். ஸோ எண்ணுக்கு ஆப்போசிட்டாக எம் வரும். எம் 13 டினோட் பண்ணுது. ஸோ 13 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு ஈஸியாக கரெக்ட் ஆகிடுச்சு ஃபைட்டர்ஸ். இது ரொம்ப நம்மளுக்கு லக்கின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு டைம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். எல்லா கொஸ்டினுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்காது. அதனால ஒவ்வொரு சில கொஸ்டின் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில கொஸ்டினில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் நம்ம லக்கு பொறுத்து இது ஒரு சில டைம் அமையும் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள், ஸ்லாகிசம் கொஸ்டின். வெரி ஈஸி கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடோமா? ஓகே, ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். சம் பாய்ஸ், ஓகேங்களா? சம் பாய்ஸ் ஆர் ஹேண்ட்சம். ஸோ இது வந்து பாய்ஸு, இங்கே வந்து ஹேண்ட்சம். ஓகேங்களா? நோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நோ ஹேண்ட்சம் இஸ் எம்ப்ளாய்டு. ஸோ நோ ஹேண்ட்சம் மீன்ஸ் எம்ப்ளாய்டு. ஓகே, அதுவும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நோ கிராஜுவேட் இஸ் அ பாய். ஓ, நோ கிராஜுவேட் இஸ் அ பாய். ஓகே, கிராஜுவேட்டு, நோ கிராஜுவேட் இஸ் பாய். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். சூப்பர். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். சம் ஹேண்ட்சம்ஸ் ஆர் நாட் கிராஜுவேட். ஸோ ஃபைட்டர்ஸ் சம் ஹேண்ட்சம்ஸ் ஆர் நாட் கிராஜுவேட்னு சொல்கிறாங்க. இது வேலிடா ஃபைட்டர்ஸ்? ஸோ இது வந்து ஹேண்ட்சம்மு, இது வந்து பாய், கிராஜுவேட்டு நாட்டுன்னு சொல்கிறாங்க. வேலிடாக இருக்க சான்சஸ் இருக்குல்ல, பிகாஸ் ஏன்னு சொல்கிறேன்னா நோ கிராஜுவேட்டேஷன் பாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பாய்ஸ் வந்து நம்ம ஹேண்ட்சமோட மிங்கிள் ஆகுதுல, அப்போ வந்து சம் ஹேண்ட்சம்ஸ் வந்து நாட் கிராஜுவேட்டாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து வேலிடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நோ எம்ப்ளாய்டு இஸ் அ பாய்ன்னு சொல்கிறாங்க. நோ எம்ப்ளாய்டு இஸ் பாய், அதாவது எல்லா எம்ப்ளாயுமே வந்து பாய் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் எம்ப்ளாயாச்சும் பாய் இல்லைன்னு சொன்னால் ஒரு வேலிட் இருக்குது. ஃபுல்லாக எம்ப்ளாயும் பாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ரிலேஷனே இல்லை. அதனால் நம்ம ஃபுல் எம்ப்ளாயி வந்து பாய் இல்லைன்னு நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாதுல்ல, டைரக்ட் ரிலேஷன் இல்லை, அதனால் நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து இங்கே ராங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்லி கண்டிஷன் ஒன் ஃபாலோஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஸ்லாகிசம் கொஷின். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, அஜய் கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் இஸ் மதர்ஸ் பர்த்டே ராதிகா. ஓகேங்க, அவங்க பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5th பட் பிஃபோர் 10th ஜூன். அதாவது 5 ஜூனுக்கு அப்புறமும் 10th ஜூனுக்கு முன்னாடியும் அவங்க பர்த்டே வருது, அதோட அவங்க அம்மாவுடைய பர்த்டே வருதுன்ட்டு அஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், வைல் ஹர் சிஸ்டர் சீதா கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் ஹர் மதர் பர்த்டே பிஃபோர் 11th. ஓகேங்களா? பிஃபோர் 11th. ஸோ 11க்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் 8th ஆஃப் ஜூன். ஓகேங்களா? ஸோ ஆன் விச் டே ஜூன் இஸ் தேர் மதர்ஸ் பர்த்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணலான்னு பாருங்கள். கண்டிப்பாக 8க்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10க்குள்ளே தான் வருது. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 9 தான் இருக்குது. ஸோ 9th டே தான் அவங்க அம்மாவுடைய பர்த்டே வரதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இது கொஞ்சம் என்ன சொல்லுது, எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரேர் தான் கேட்குறது, பட் இங்கே என்டிபிசியில் கேட்குறாங்க போல். ஓகே, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுவோமா ஃபைட்டர்ஸ்? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வேலிடாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேங்களா? சூப்பர். மில்க் வில் பிகம் அ பாய்சன் இஃப் கெப்ட் இன் ஏ காப்பர் யூட்டென்சில். அதாவது காப்பர் யூட்டென்சிலில் மில்க் வச்சுருந்தா பாய்சன் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. தென் பாய்சன் இஸ் குட் ஃபார் கன்சப்ஷன் அண்ட் ஹெல்த். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், இது வந்து நம்ம ட்ரூத்துக்கு ஃபேக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஓகேங்களா? மில்க் வந்து காப்பர் யூட்டென்சில் வச்சா பாய்சன் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கன்க்ளூஷன்ஸ் வந்துடும் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, பீப்புள் ஷுட் கன்சியூம் மில்க் விச் இஸ் கெப்ட் இன் காப்பர் பாட். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் என்ன சொல்கிறாங்க, பாய்சன் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லிட்டான். அது இல்லாமல் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் வச்சா பாய்சன் ஆகிடும்னு சொல்கிறான். அதனால எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சப்ஷன் ஆஃப் பாய்சன் ஷுட் பி அவாய்டட். ஸோ பாய்சன் கன்சம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இங்கே கண்டிஷனில் சொல்லவே இல்லை. இந்த செகண்டு கன்க்ளூஷன் வந்து தப்பு தான். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் கொஷின். ஓகேங்களா? 6th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது
என்ன ஃபைட்டர்ஸ் 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கா, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்னா என்ன வரும் ஃபைட்டர்ஸ், என்ன லாஜிக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 12 ஸோ இன்ட்டு 3 இன்ட்டு 4 டைம் பண்ணலாமா, 12 வருது. இந்த சேமே 4 டைம் பண்ணால் வருதா, வரலையே. இங்கே 4 டைம் பண்ணுங்கள் 44 தான் வருது. பட் இங்கே 1 3 2 வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 1 3 2 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து இங்கே ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயரே போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போது 11 ஸ்கொயர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 121. 121க்கோ 132க்கோ என்ன ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 11 ஆட் பண்ணுறாங்களா? ஓகே, தென் 132. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க, தென்னு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பரே அது கூட ஆட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு செகண்ட் நம்பர் கிடைக்குது. இந்த சேமே நம்ம இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி நம்ம ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 5 ஸ்கொயர் பண்ணுங்கள் 25, தென் 5ஓட ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் 5 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், 30 வருது. ஸோ 30 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் போயிடலாமா? ஓகே, செகண்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 14 இருக்கா, ஸ்கொயர் பண்ணுங்கள் 196, தென் 14 ஆட் பண்ணுறோம், என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 210. பட் இங்கே வந்து 220 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியுது இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்கும்ன்ட்டு. பிரவீன், அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணவே இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எதுக்கு செக் பண்ணோம், இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு நம்ம லாஜிக் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் அதே லாஜிக் இருந்தால் தானே இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து லாஜிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் டவுட்டாக பார்க்குறதுனால நான் ஒரு டைம் செக் பண்ணுறேன். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 9 வருது. ப்ளஸ் 3 பண்ணுங்கள் 12. ஸோ 12 இருக்கா, இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் லாஜிக், அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டியது இல்லை. பட் இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 7th கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டால், நாட் தட் அமௌண்ட் டிஃப்ரெண்ட். கொஷினை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ரஜத் ஜாயின்ட் ஸ்கூல் ஆன் 26th February 2020. வெனஸ்டேல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் ஹீ as his exam scheduled 26 May 2020. there was no holiday or leave except Sunday. அதாவது சண்டே தவிர வேறு எந்த லீவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஹவு மெனி ஆக்டிவ் ஒர்க்கிங் டேஸ் டிட் he go to the school before the exam? வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். அதாவது கொஷின் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 26 February 2020 அவர் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறாரு. வித்தின் 3 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அதுக்கு இடையில வந்து எத்தனை நாள் வந்து அவர் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, சாட்டர்டேஸ் விச் மீன்ஸ் சண்டே மட்டும் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. அதை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் சாட்டர்டேவும் ஒர்க்கிங் டே தானா, அப்போ எத்தனை நாள் போயிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிப்போமா? ஓகே, ஸோ பிப்ரவரி பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இது லீப் இயர் வேறு. ஸோ அதனால் 3 days 29 உள்ள இருக்குது. ஸோ இப்போ பிப்ரவரியில் நம்மளுக்கு 3 days இருக்குது. தென் மார்ச் போகும் ஃபைட்டர்ஸ், மார்ச் வந்து 31 days இருக்குது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 30 days இருக்குது. மேல அவங்க எதுவும் 26 உள்ள போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 26 days இதில் இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் இதுவுள்ள நம்மளுக்கு கரெக்டாக புரியுது. ஸோ இப்போ எல்லா டேஸும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணால் என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 0, தென் ஒரு 1. ஸோ ஆட் பண்ணால் என்ன வருது? 6 9 90 days வருது. ஓவராலாக 90 days இருக்குது, இன்க்ளூடிங் சண்டேஸ். இதில் நம்ம சண்டேஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இது மட்டும் ரிமெம்பர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சண்டேலாம் வந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரியில் 26 வந்து நம்மளுக்கு வெனஸ்டேவா, அப்போ நெக்ஸ்ட்டு சண்டேக்கு எத்தனை டேஸ் ஃபைட்டர்ஸ் இருக்குது? வெனஸ்டேனா அப்போ வந்து தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 ஆட் பண்ணுமா? ஸோ 4 ஆட் பண்ணால் என்ன வருது? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மார்ச் தான். ஓகேங்களா? மார்ச் ஃபஸ்ட்டு வந்து சண்டே. நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் 8 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் 15 வரும். அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ்? 22 தென்னு ஒரு 29. ஓகேங்களா? ஸோ மார்ச்சில் வந்து 31st உள்ள இருக்குது. அப்போது ஏப்ரலில் வந்து 5th டேவே வரும். அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் ஒரு 7 ஆட் பண்ணால் 12, தென் ஒரு 19, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 26, தென் ஏப்ரலில் 30 days தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு May 3 போயிடலாம். ஓகேங்களா? மேல 3, தென் ஒரு 10, அப்புறம் ஒரு 17. நெக்ஸ்ட்டு ஃபைட்டர்ஸ் நெக்ஸ்ட் என்ன? 17க்கு அப்புறம் 23. எஸ் 23. ஸோ ஃபைட்டர்ஸ் இத்தனை சண்டேஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுவோமா? ஸோ ஃபைட்டர்ஸ் மேல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சண்டேஸ் இருக்குது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ இது உள்ள 8 5 ஒரு 13. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், 13 தான் இருக்குது. ஸோ அப்போ 13 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வருது? 77 வருதா?
எஸ் 77 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் என்ன சொல்றது கேலண்டர் கொஷின் சொல்லலாம், இல்லை கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி கொஷின். ஓகேங்களா, இந்த கொஷனுக்கு நீங்கள் இப்படி தான் ஃபீல்டை சால்வ் பண்ணி ஆகணும், வேறு எனக்கு தெரிஞ்ச வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான். இல்லை பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 4 சண்டே இருக்குது, அது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பாருங்கள் மார்ச்சில் இப்போ 5 சண்டே வந்திருக்கு. அதனால உங்களுக்கு நம்பர்ஸும் இங்கே பக்கத்தில் கொடுத்துறதுனால நீங்கள் அக்யூரேட்டாக போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம கூட்டம் போக்கில் எதனா ஒரு நம்பர் போடலான்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால நம்ம மைனஸாக அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக தப்பிக்க முடியும். ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, 8th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஏலேருந்து சி பாருங்கள் +2 பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிலேருந்து +2 தான் மோஸ்ட்டாக பண்ணியிருக்கணும். அப்படி +2 பண்ணால் இ வருது. இலேருந்து +2 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன வருது? ஜி வருதுன்னு பாருங்கள், வருது. ஸோ கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இ தான் வரணும். ஸோ இ வரா மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, செகண்ட்லேயே இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? என்லேருந்து எல் என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த சேம் வே எல்லேருந்து -2 பண்ணுங்க, வி கெட் ஜே. ஸோ ஜே இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஜேலேருந்து ஒரு -2 பண்ண பாருங்க, ஹெச் இருக்குது. ஸோ ஹெச் வந்திருக்கு, அதனால் நம்ம செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இது ரொம்ப ஈஸி கொஷின் தான். ஸோ இது என்ன சொல்கிறது, 10th லெவல் கொஷின் தான் இந்த கொஷின். என்னை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதை கொஷின் பாருங்கள், ரொம்ப லென்த்தாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்பர்ஸும் பெருசாக வரப்போகுது கடைசியாக. ஸோ கண்டிப்பாக இதில் மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த அடிஷன்லாம் சப்ட்ராக்ஷன்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, டிவைடே இருக்கும் வாய்ப்பு இல்லை. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 0.5 பண்ணலாமா? பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ 40 0.5 பண்ணிங்கன்னா ஸோ அது விச் மீன்ஸ் 1/2 போடுங்க, வி கெட் 20. ஓகேங்களா, ஸோ 20லேருந்து அகைன் 20 வந்திருக்கு. அப்போது 1ஆல் பெருக்கிருக்கலாம். ஓகேங்களா, 1ஆல் பெருக்கினா தான் 20 வரும். ஓகே, தென் 20லேருந்து 30 பாருங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0.5, தென் 1, தென் அதுக்கப்புறம் என்ன 1.5ல. ஸோ 1.5 விச் இஸ் நத்திங் பட் 3/2. ஓகேங்களா, இப்போ 2யும் 20யும் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு 10 வருது. இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் 30 வந்திருக்கா. இந்த சேம் வே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ், போன டைம் 1.5, நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 60 வந்திருக்கு. ஓகேங்களா, 60. இதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் 2.5 தானே. ஸோ 2.5 இஸ் நத்திங் பட் 5/2. ஸோ 5/2 பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு 30 வருது. 30 × 5 பண்ணால் என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 150. எஸ் 150. ஸோ 150 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ இந்த 150க்கு அப்புறமேட்டு கூட நம்ம 2.5 பண்ணுமா, நெக்ஸ்ட் 3 பண்ணுறோம். ஸோ இப்போ 150 × 3 பாருங்க 450 வரணும். 450 இங்கே இருக்கு. அதனால நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து கரெக்டான லாஜிக் தான், ஆன்சரும் கரெக்ட் தான். ஸோ 150 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின். டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, இதெல்லாம் இப்போலாம் சகஜமாயிடுச்சுப்பா. இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப கொஷின் கேட்குறாங்க, அதனால எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, நீங்கள் படித்த லாஜிக் மட்டும் தான் வரணும்னா எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எந்த லாஜிக் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கொஷினே நான் தான் எடுக்கிறேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, சூப்பர். இந்த 10th கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணியிருக்காங்க, 6 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் 1 and above நாட் நெசர்லி இந்த சேம் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போ 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம ஒரு பாயிண்டை ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். there is only one box between n and r. அதாவது n-க்கும் r-க்கும் நடுவில் ஒரே பாக்ஸ் தான் இருக்கான். ஓகேங்களா, சூப்பர். தென் அடுத்த பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாக்ஸ் q இஸ் இமிடியட்லி பிலோ n. அதாவது பாக்ஸ் q வந்து இமிடியட்லி பிலோ n. ஸோ இப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காடுறாங்க. அதாவது n கீழே q, q கீழே r. ஓகேங்களா, ஸோ மூணோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, there is only 2 box between q and m. ஸோ q-க்கும் m-க்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், there is no box above p. ஸோ p-க்கு மேலே யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ 6th பொசிஷனில் தான் p. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க, r is a third from the bottom. ஸோ பாட்டத்துலேருந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் r வருது. ஓகேவா, ஸோ ஆரோட பொசிஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஆருக்கு மேலே q இருக்காரு, n இருக்காரு. அப்போ இங்கே q, இங்கே n. ஸோ n வந்து 5th, q வந்து 4, r வந்து 3. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோமே, இந்த பாயிண்ட் பாருங்கள். அதாவது there is only 2 box between q and m. q-க்கு m-க்கு நடுவில் 2 பாக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் தான் m வராரு. ரிமைனிங் இருக்குது என்னப்பா, o தான் இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட்டு
என்ன கொஷின் ஃபைட்டர்ஸ் இருக்குது இப்போ? கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து 3வது பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. Q தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே Q இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 இம்பார்ட்டண்ட்டு என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணியாச்சு. எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் ஃபைட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்ம ரெகுலராக வந்து ரீசனிங் கொஷின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.